லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாத்திபா, ஆனா இப்ப என் சூழ்நிலையும் அப்படி இல்லைன்னு. இப்ப நான் மாறி ஆகணும், வேலைக்கு போய் ஆகணும்னு கட்டாயம் இருக்கு. பாத்திபா, அதுக்கு வெளிநாட்டுக்கு தான் போகணும்னு இருக்கா? நீயும் ரஜினியும் 2 பேரும் வேலை பார்த்து உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியாதா? என் வாழ்க்கையில ரஜினி மட்டும் இல்லையே, ஒரு பையனா என் குடும்பத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? அப்பாவை இழந்துட்டு நிக்கிறேன். ஐயோ பாத்திபா, அண்ணா, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு பெரிய ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன். பார்த்திபனுக்கு பெரிய வீடு இருக்கு, நிறைய சொத்து இருக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல. எங்க வீடும் அடமானத்துல தானா இருக்கு. ஏப்பா, என்னப்பா சொல்ற? ஆமாண்ணா, எங்க அம்மாக்கு உடம்புல பெரிய பிரச்சனை இருக்கு. ஐயோ, அது அவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு எங்க அம்மாக்கே தெரியாது. அவங்க ஏதோ சாதாரணமா உடம்பு முடியாம போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப எங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணுங்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு. அதுக்கு நிறைய பணம் வேணும். எங்க அம்மாவையும் இழந்துட்டு நானாதியா நிக்க விரும்பலன்னு. பாத்திபா, என்னப்பா? அழதப்பா, அழத, அழக்கூடாது. ஒன்னும் ஆகாதுப்பா, உங்க அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது. என்ன பாத்திபா, அழாதப்பா, அழக்கூடாது. என்ன பாத்திபா, அழாதன்னு சொல்றல, அழக்கூடாது. என்ன அழாத பாத்திபா, அழாதப்பா. உன்னை இந்த மாதிரி எல்லாம் பார்க்க என் மனசு தாங்காதுப்பா. உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா உடம்பு நல்லாயிரும். தைரியமா இருப்பா, தைரியமா இரு, கவலைப்படாத. என்ன சரிப்பா, நீ இந்த விஷயத்தை பத்தி ரஜினி கிட்ட. அண்ணா வேண்டாம், வேண்டாண்ணா, ப்ளீஸ், தயவு செஞ்சு வேண்டாம். தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ரஜினிக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது, சொல்லிடாதீங்க. பாத்திபா, என் லைஃப்ல ரஜினி தவிர வேற யாருக்கும் நிச்சயமா இடம் கிடையாது. ஆனா என் கடமைகளை ஒரு மகனா நானும் செய்யணும்னு நினைக்கிறேன். அப்பா விஷயத்துல ரஜினி மேல ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதே நேரத்துல நானும் ரஜினிக்கு ஒரு பாரமா இருக்க விரும்பலன்னு. பாத்திபா, என் கடமைகளை சீக்கிரமா முடிச்சிட்டு கண்டிப்பா நான் ரஜினிக்கு துணையா இருப்பேன். ஆனா அது வரைக்கும் ரஜினி கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கண்ணே, ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணே. பாத்திபா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. பாத்திபா, சரிப்பா. என்னது? உங்களுக்கு பிடிச்சதான் பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் தான். உங்க பழைய ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற கடையில அடிக்கடி வாங்கி சாப்பிடுவீங்கல்ல, அந்த பக்கமா போனேன், அதான் வாங்கிட்டு வந்தேன். டேய், என்னை விட்டு போக போறேன்னு எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்றியா? என்னாச்சுங்க, ஏன் மூடி வைக்கிறீங்க? சாப்பிடுங்க. சாப்பிடுறேன், ஆனா நீ எனக்கு இதை வாங்கிட்டு வந்ததுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ இப்படிலாம் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சே. ஏங்க, நீங்க தானே சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலான்னு. ஒரு ஃப்ரெண்டா வாங்கிட்டு வந்தேன், அவ்வளவுதான். ஓ, சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், கேட்கவா? கேளு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு லைஃப்ல ஏதாச்சும் இருக்கா? அது என்னன்னு சொல்லுங்க. இது நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமாடா? என் லைஃப்ல எனக்கு பிடிச்சதே நீ மட்டும் தாண்டா. என்னங்க அமைதி ஆயிட்டீங்க? உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு தானே கேட்டேன், அதுக்கே இவ்வளவு யோசனை? இல்ல, நீ பாட்டுக்கு பொதுவா என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டியா, அதான் என்னன்னு புரியல.
பிடிச்ச ட்ரெஸ், பிடிச்ச பாட்டு, பிடிச்ச புக், இப்படி நிறைய இருக்கு. நீ எதை கேக்குற? அத கேட்கலங்க. உங்க குடும்பம், உங்க வேலையை தாண்டி உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது என்ன? உங்களோட கனவு, ஆசை, அப்படி கேக்குறேன். அப்படி ஒண்ணு இருந்துச்சுங்கிறதே மறந்து போச்சு. சரி, என்ன விட, உனக்கு இந்த மாதிரி எதுவும் கனவு, ஆசையெல்லாம் இருக்கா? எனக்கு என்னங்க, எனக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லாம சுத்திட்டு ஜாலியா இருந்துட்டு மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுட்டு நானும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் லைஃப் அப்படிதாங்க இருந்துச்சு. புரியுது பார்த்திபா. நீ திரும்பவும் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற. என்னங்க, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் நான் சொல்லிட்டேன்ல, இப்போ நீங்க சொல்லுங்க. லைஃப்ல இந்த மாதிரி ஒண்ணு நடக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல, அது என்ன? இப்போதைக்கு என் மைண்ட்ல இருக்கிற ஒரே ஆசைதான் வாழ்நாள் முழுக்க உன் கையை பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணுங்கிறது தான். ஆனா அதை வெளிப்படையா கேட்கிற நிலைமையில நானும் இல்ல, அதை நிறைவேற்றி கொடுக்கிற நிலைமையில நீயும் இல்ல. ஏங்க, எனக்காக ஏதாவது சொல்லுங்க. என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? பார்த்திபா, எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. நீதான் பெரிய மந்திரவாதியாச்சே, கண்ணை பார்த்தே எல்லாம் கண்டுபிடிச்சிருவல்ல. இதையும் நீயே கண்டுபிடி, கண்டுபிடிச்சு என் ஆசையை நிறைவேத்து. சரிங்க, கண்டுபிடிச்சு நிறைவேற்று. ஓகே, ஒரு நிமிஷம் பார்த்திபா. சொல்லுங்க. இப்போ எதுக்கு அவசர அவசரமா எனக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றணும்னு ஆசைப்படுற? அது நீதான் என் மேல கோவமா இருக்கியே, என் காதல கூட உணர முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு வேற மாதிரி மாறி என் ஆசையை நிறைவேற்றுன்னு வந்து நிக்கிறியே, அதான் கேட்டேன். என்ன விஷயம் பார்த்திபா? அது அப்படி சொல்ற மாதிரி பெரிய விஷயம்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சு வாங்கினேன், அப்ப தோணுச்சு, அதனாலதான் கேட்டேன். வேற ஒண்ணு இல்ல. வரேன். பாஸ்போர்ட் வந்த விஷயத்த நீ என்கிட்ட மறைச்சிட்டல்ல? அம்மா, அப்பா, அக்கா, முரளி, வாங்க, எல்லாரும் வாங்க. என்னாச்சு ராதிகா? என்னக்கா, என்னாச்சு ராதிகா? என்னாச்சு? மா, ரொம்ப தேங்க்ஸ் மா. என் பிறந்த நாள நீங்க எல்லாரும் மறந்துருப்பீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா எல்லாருமே ஞாபகம் வச்சு மார்னிங்கே எனக்கு இப்படி சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் மா. தேங்க்ஸ் டா முரளி. அக்கா தேங்க்ஸ் கா. அப்பா தேங்க்ஸ் பா. என்னடி சொல்ற? உனக்கு பிறந்த நாளா? என்னம்மா, உங்க யாருக்கும் ஞாபகம் இல்லையா? அக்கா உனக்குமா? அப்போ இந்த டெக்கரேஷன்லாம் யாரு பண்ணது? நீங்க பண்ணலையா? ஒருவேளை ரஞ்சிதம், இப்படி வீடு முழுக்க பலூன்லாம் கட்டி அழகுபடுத்திட்டு இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிறியே, எப்படி முடியுது உன்னால? சும்மா இருங்க. ஏண்டி, என்கிட்ட காசு இருந்தா நான் கறி எடுத்து குழம்பு வச்சிருக்க மாட்டேனா? இப்படி பலூனா வாங்கி காசை காத்தவா பறக்க விட்டுருப்பேன். அப்படியே நிலைமை இருக்கு வீட்டுல.
யாரும் பண்ணலனா வேற யார் தான் இதை பண்ணிருப்பாங்க? அதானே, யாரா இருக்கும்? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to my dear Radhika. Happy birthday to you. அரவிந்த் நீங்களா? Hi everybody. Yes, I'm Mila. back. பாஸ், மறுபடியும் இதெல்லாம் உங்க வேலை தானா? யாருக்காவது செலிப்ரேஷன்னா மட்டும் உடனே ஆஜராயிருவீங்களே. ராதிகா யாரு? என் பொண்டாட்டி. அவ பிறந்த நாள குடும்பத்துல யார் வேணா மறக்கலாம். ஆனா நான் மறப்பேனா? ஏன் சகல பொண்டாட்டி பர்த்டேங்கற வெறும் பாட்டோட வர்ற? யார் சொன்னது? எல்லாமே இருக்கு சகல. இப்படி சூடு. இது ரொம்ப ஸ்பெஷலான கேக் தெரியுமா? அப்படி என்ன ஸ்பெஷல் இதுல? என்ன பாஸ் இப்படி கேட்டீங்க? என்ன ஸ்பெஷல்னா மத்த கேக்ல எல்லாம் ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிரீம் எல்லாமே ஆட் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த கேக்கு கம்ப்ளீட்லி filled with love. ஓஹோ, How's it? சகல சூப்பரா இருக்கு. சரி, செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமா, போடி. Happy birthday to you. Happy birthday to you. அரவிந்த், என்ன? ஏன் பிறந்த நாளைக்கு நீ கேக் கட் பண்ற? நான் தானே வெட்டணும். ஆமா, நீ தான் கேக் வெட்டணும். ஆனா நான் சொல்ற பேச்சு தான் நீ கேட்கவே மாட்டீங்க. ஓ, ஏன் பிறந்த நாளைக்கு டெக்கரேட்லாம் பண்ணிட்டு என் பேர்ல கேக் வாங்கிட்டு வந்துட்டு ஆனா கேக் கட் பண்ணிட்டு என்ன வெறுப்பேத்துறல? சேச்சே, அப்படிலாம் பண்ணுவேனா? நீ என்ன எவ்வளவு வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன். ஏன்னா நீ என் மனசுக்குள்ள இருக்க. இப்ப கூட அந்த டைவர்ஸ் பேப்பரை நீ கிழிச்சு போட்டுட்டு என் கூட வா. உன் பர்த்டேவை ஜாம் ஜாம்னு பைசா ரோட்ல செலிப்ரேட் பண்ற. வரமாட்டல்ல? சரி, அப்போ உன் பர்த்டேவை நாங்க கொண்டாடுறோம். சரி சகல, வாங்க இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க. கேக் எப்படி இருக்கு சொல்லுங்க. சாப்பிடுங்க சகல. பாத்திமா கொடுங்க. ஆமா ஆமா ஆமா, இந்தா பாத்திமா, சாப்பிடு சாப்பிடு பாத்திமா. பாத்திமா. யாரோட பிறந்தநாளு? சூப்பரா இருக்கு. ரஜினி ரஜினி கொடுங்க. ஆமாமா, நான் கொடுக்குறேன். ரஜினி, சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் கேக் வேணுமா? அப்புறம் சாப்பிடலாம் சகல. போதும். பாத்திமா. என்ன பாஸ்? ஐயோ, மறந்தே போயிட்டேன். இது என் பொண்டாட்டிக்கு வாங்கின கிஃப்ட். இதாங்க, நீங்க வச்சுக்கோங்க. பாஸ், அட வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான். அக்கா, சரி சரி, பத்திரமா வச்சுக்கோ.
எப்படி சகல கலக்கிட்டீங்க சகல. கோல்டு மோதிரம். ஆ. அம்மா என்ன இவரு? நீ என்ன செய்வ ஏது செய்வேன்னு எனக்கு தெரியாது. நான் பிறந்த நாள் கொண்டாடியே ஆகணும். கேக் வெட்டியே ஆகணுமா? எனக்கு 2000 ரூபாய் கொடு. 2000 ரூபாயா? யார்கிட்ட இருக்கு 2000 ரூபாய்? அவ்வளவு காசு இருந்தா நான் ஒரு வாரத்துக்கு மளிகை சாமான் வாங்கி ஜாம்னு குடும்பம் நடத்துவேன். 2000 ரூபாயாமா? 2000 ரூபாய்? போடி போடி. மா அடி போடி. அப்பா எனக்கு நீங்க கொடுங்க. அட என்கிட்ட ஏதும் அப்பா அக்கா பிறந்த நாள் அதுமா ஒரு புது ட்ரெஸ் கூட இல்லக்கா. உன்கிட்ட ஐயோ ராதிகா, என்கிட்ட எதுவுமே இல்ல. என்னக்கா? முரளி அக்கா காசு இல்லாம நானே ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கேட்டு திண்டாடிட்டு இருக்கேன். நீ வேற போக்கா. சார் உங்க பிரியாணி ஆர்டர் வந்திருக்கு சார். அண்ணே வந்துட்டான்ல. பிரியாணி. வா வா வா. சகல பிரியாணி வேறயா? இன்னைக்கு என்ன நாள்? என் பொண்டாட்டியோட பிறந்த நாள். என் பொண்டாட்டியோட பிறந்த நாளைக்கு பிரியாணி கூட போட மாட்டேனா? எல்லாரும் செலிப்ரேட் பண்றோம். எல்லாருக்கும் பிரியாணி இருக்கு. எல்லாருக்குமா? எல்லாருக்கும்னா என்னென்ன கேள்வி இது? எல்லாருக்கும்னா நம்ம எல்லாருக்கும் தான். ஓ அப்படியா? நம்ம எல்லாருக்குமா? ஆமா. சரி சரி வாங்க. பிரியாணி சூடாருனா சாப்பிட முடியாதுல்ல. ஆமா ஆமா சூடா இருக்கும்போது சாப்பிடுவோம். வாசனை தூக்குதே. ஆமா ஆமா வாங்க வாங்க வாங்க. அக்கா பாத்தியாக்கா ஒண்ணுமே தெரியாத மாதிரி போறா பாரு. சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாத்திமா சாப்பிடு. ரஜினி என்ன பாத்துட்டு இருக்க? சாப்பிடு. அரவிந்த், நீ ஏன் அவளை வெறுப்பேத்திட்டு இருக்க? என்ன ரஜினி, நான் மட்டும் தான் அவளை வெறுப்பேத்துறேனா? அதானே, விடு ரஜினி. அவங்க செஞ்சதெல்லாம் திரும்பி வாங்கிக்கிற நேரம் இது. மாமா அப்படிலாம் இல்ல மாமா. பாவம் அவ வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோன்னு எவ்வளவு ஆசையா இருந்தா. இந்த நேரத்துல அவகிட்ட இப்படி நடந்துக்கிறது ரொம்ப தப்பு. நீ போய் அவகிட்ட பேச சரியா? சரி பேசுறேன். நீ முதல்ல பிரியாணியை சாப்பிடு. சாப்பிடுன்றல்ல. சாப்பிடு ரஜினி. பாத்திபா சொல்லு. உலகின் தலை சிறந்த உணவு சிக்கன் பிரியாணி தான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சாப்பிடுங்க. கவிதை கவிதை. சாப்பிடு ரஜினி. சாப்பிடு. நான் இந்த திண்ணையில உட்காரலாமா இல்ல எங்களுக்கு அந்த திண்ணையா? அரவிந்த் ஏன் இப்படி பண்றீங்க? உங்க மனசுல இறக்கம்னு ஒண்ணு இல்லாமலே போயிடுச்சா? ராதிகா நீங்களே சொல்லுங்க. பிரெக்னண்டா இருக்கிற யாரோ ஒரு பொண்ணா இருந்தா கூட எல்லாருமே பாசமா பாத்துப்பாங்க. ஆனா நான் உங்க வைஃப். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி நடந்துக்கிறீங்களே. என் மனசு வருத்தப்பட்டா நம்ம குழந்தைய தானே அது பாதிக்கும். அத கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? அதுவும் பிறந்த நாள் அன்னைக்கு யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? தப்புதான் ராதிகா, நான் பண்றது தப்புதான். ச்சே, நான் உங்ககிட்ட அன்பா நடந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ஹாப்பி பர்த்டே செல்லம். நீ சொன்ன மாதிரி உன் மனசு வருத்தப்பட்டா அது குழந்தையும் பாதிக்கும்ல.
அப்போ அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணுன்ற உன்னோட கெட்ட புத்தி அந்த குழந்தைய பாதிக்காதா ராதிகா? அரவிந்த், ஏண்டி என்கிட்டயே உன் நாடகத்தை நடத்த வந்திருக்கியா? நிஜமாவே உனக்கு குழந்தை மேல அக்கறை இருந்திருந்தா நீ எப்பவோ கிளம்பி ஏன் வீட்டுக்குள்ள வந்திருப்ப. குழந்தையே வேணான்னு அழிக்க பிளான் பண்ணுவதானே நீ? வேண்டாம் அரவிந்த், என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. என்கிட்ட நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது. நான் ரொம்ப மோசமானவன். ஐயோ, என்ன இப்படி சொல்ற? இதை மட்டும் நான் ஏத்துக்கவே மாட்டேன் ராதிகா. நீ மோசமானவ இல்ல, சான்ஸே இல்ல. நீ ரொம்ப மோசமானவ அரவிந்த். ஏய், என் பொறுமைக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஏற்கனவே நீ நிறைய செஞ்சுட்ட. இதுக்கு மேல உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறது தான் உனக்கு புத்திசாலித்தனம். ஓ, அதுக்கு அவ கால்ல போய் விழ சொல்றியா? அக்கா என்ன மன்னிச்சிடுன்னு போய் அவகிட்ட பாசத்தை காட்டணுமோ? தேவையே இல்ல. நீ யார்கிட்டயும் பேச வேணாம், யாரு காலையும் விழ வேணாம். கிளம்பி இப்பவே என் கூட வந்துரு. இப்பவே, இந்த நிமிஷமே நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அத நம்ம சந்தோஷமா வாழ்வோம். அரவிந்த், உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு இப்ப ரஜினி கூட செகண்ட் தான். என் லிஸ்ட்ல முதல் எதிரியே நீதான். இப்ப நீ எனக்கு எதிரா செஞ்சுட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ ரொம்ப வருத்தப்படுவ. வருத்தப்பட வைப்பேன். ஓ, ரியலி? ஓகே. அப்ப நான் இதே மாதிரி நிறைய பிரியாணி சாப்பிட வேண்டியது இருக்குன்னு சொல்றேன். சாப்பிடுவோம். தோத்து போறதுக்குன்னு ஸ்பெஷலா உன் பிறந்த நாள் அன்னைக்கே ஒரு சவால் விட்டுருக்க. ஆல் தி பெஸ்ட் டார்லிங். ஓ, கை கொடுக்க மாட்டேல்ல?